இந்த தீபாவளிக்கு 10 நிமிஷத்தில் கிறிஸ்பியான தட்டை இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இடியாப்ப மாவு 1 கப் எடுத்துக்கிறேன். அதே கப்புக்கு 1/4 கப் அளவு பொரிகடலையை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு கூட கொஞ்சமாக காரப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு கூட 1 டேபிள் ஸ்பூன் பொரிகடலை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடு கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கட்டி காயம் இருந்ததுன்னா அதை சூடு தண்ணியில் கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெயோ அல்லது நெய்யோ இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது இது ஃப்ரை பண்ண வச்சுருக்கிற சூடான எண்ணெயிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஆறினதும் இது போல் மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய், நெய், எண்ணெய் எதுவானாலும் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாத மாதிரி இது போல் பிசைஞ்சிக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் கொஞ்சமாக க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் தான் தட்ட போகிறேன். ஒரு ஈடுக்கான தட்டைகளை மட்டும் தட்டிட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக தட்டையில் தட்டி வச்சோம்னா உடைய சான்சஸ் இருக்குது. நான் இப்போ எடுத்துருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி ஒரு ஈட்டுக்கான தட்டை மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஃபோர்க்கோ அல்லது கம்பியோ வச்சு இது போல் எல்லா தட்டைகளையும் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இது மாதிரி ஹோல்ஸ் போடாமல் இருந்தால் தட்டைகள் பூரி மாதிரி உப்பலாக வரும். அதில் போட்டிருக்கிற பருப்புகளும் எண்ணெயில் தனியாக பிரிஞ்சு போயிடும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது போல் ஒரு தட்டைகளை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான தட்டை ரெடி.